நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுக 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட நிலையில் சி.வி. சண்முகம் மற்றும் எஸ்.பி. வேலுமணி ஆகியோர் தலைமையில் தனியாக ஒரு அணி பிரிந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு அளித்தது. இவர்கள் தரப்பில் இருந்து 25 சட்டமன்ற உறுப்பினர்கள் முதலமைச்சர் ஜோசப் விஜய் அரசுக்கு ஆதரவாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் வாக்களித்தனர். எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான 22 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆட்சிக்கு எதிராக வாக்களித்தனர். இதைத் தொடர்ந்து 2 தரப்பினரும் மாறி மாறி சபாநாயகரிடம் தகுதி நீக்கம் செய்வதற்கான மனுக்களை அளித்தனர். அமைச்சரவையில் இடம் கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் சி.வி. சண்முகம் தரப்பினர் இருப்பதாகவும் அதற்கு வாய்ப்பு மறுக்கப்பட்ட நிலையில் மீண்டும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையை ஏற்று செயல்பட முடிவெடுத்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனிடையே சி.வி. சண்முகம் ஆதரவு எம்எல்ஏக்கள் அடுத்தடுத்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அவரது தலைமையில் மீண்டும் இணைந்த நிலையில் 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் எஸ்.பி. வேலுமணி உள்ளிட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மீண்டும் ஒரே அணியாக இணைந்திருக்கிறார்கள். தலைமைச் செயலகத்தில் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரரை சந்தித்த 2 தரப்பினரும் தாங்கள் அளித்த தகுதி நீக்கம் செய்வதற்கான மனுக்களை திரும்ப பெறுவதாக கடிதம் கொடுத்துள்ளனர். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய எஸ்.பி. வேலுமணி அதிமுகவில் பிளவு ஏற்படவில்லை என்றும் கருத்து வேறுபாடுகள் மட்டுமே இருந்ததாகவும் கூறினார். தாங்கள் வைத்த கோரிக்கைகளை பரிசீலித்து நிறைவேற்ற எடப்பாடி பழனிசாமி ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். இந்த கட்சி தோல்விக்கு பின்னால் ஆராய வேண்டும் அந்த கருத்தை வச்சிருந்தோம். பொதுக்குழு கூட்ட வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சிருந்தோம். ஆகவே குழு அமைக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் வச்சிருந்தோம். இப்படி பாத்தீங்கன்னா பல்வேறு கருத்துக்களை வச்சிருந்தோம். அதெல்லாம் பொதுச்செயலாளர் அவர்களும் ஒன்றன் பின் ஒன்றாக கண்டிப்பாக அதெல்லாம் பரிசீலித்து செய்வதாக கூறியுள்ளார்கள். ஆகவே நாங்கள் எப்போ ஒரே கழகத்தில் இருக்கிறோம். எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு தான், பிளவு கிடையாது. சி.வி. சண்முகம் எடப்பாடி பழனிசாமியிடம் மன்னிப்பு கேட்டு மீண்டும் அவரது தலைமையை ஏற்று செயல்பட தயாராக இல்லை என்றும் அவர் தனது பதவியை ராஜினாமா செய்ய இருப்பதாகவும் தகவல் வெளியானது. ஆனால் சி.வி. சண்முகம் தங்களோடு ஒன்றுபட்டுதான் செயல்படுகிறார் என்றும் எஸ்.பி. வேலுமணி கூறினார். இல்ல அவங்க நான் இன்னைக்கு அவங்க ஆபீஸ்ல இருந்து இங்க நாங்க வந்தோம். எல்லாம் ஒற்றுமையா தான் இருக்கோம். எந்த மாற்று கருத்து கிடையாது. எங்களை பொறுத்தளவுக்கு பாத்தீங்கன்னா அண்ணன் சி.வி. சண்முகம் தான் நாங்க எல்லாம் ஒற்றுமையா இருந்தா வழி நடத்தணும். அதே போல ஒற்றுமையா இருக்கிறோம். எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை. அதிமுக ஒன்று கூடி விட்டது. ஆகவே கருத்து வேறுபாடு சரி செய்யப்பட்டது. சொல்ல போனா கருத்து வேறுபாடு பிரிவுகளை கருத்து வேறுபாடு. ஆகவே நாங்க ஒற்றுமையா இருக்கிறோம்.